ஸ்ரீ பிரேம் சாயி நமக. நான் எங்கள் சுவாமி பிரேம் சாயியோட அற்புதங்களையும் லீலைகளையும் பற்றி சொல்ல வந்திருக்கேன். அந்த நம்ம கோயிலுக்கு வர்ற எல்லாருக்கும் தெரியும், பிரேம் சாயி வந்து விபூதி பிரசாதம் வரவழைப்பாங்க, கையசைவில் காற்றிலேருந்து லிங்கத்தை எடுப்பாங்க, லிங்கோத்தப்பம் பண்ணுவாங்க, எல்லாம் தெரியும். ஆனால் நம்ம கோயிலுக்கு வர்ற சாந்தி நிலையம் ரெட்டப்பத்திக்கு வர்ற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் நிறைய அற்புதங்களை பண்ணியிருக்காங்க. நாங்கள்லாம் அதை வந்து நல்லா உணர்ந்திருக்கோம். என்னோடய பேர் வந்து மிஸ்ஸஸ் வேதா ராகவன். நான் மூலனூரில் வேதாஸ் பியூட்டி பார்லர்னு வச்சு நடத்திட்டுருக்கேன். நான் என்னோடய லைஃப்பில் எனக்கு 52 வயசாகுது. என்னோடய லைஃப்பில் நான் இது வரைக்கும் எந்த கோயில்களுக்கோ எந்த சுவாமிகளுக்கோ இந்த மாதிரி இவங்களுக்கோ நான் பெருசாக அடிமையானதில்லை. போவேன், விசிட் பண்ணுவேன். புட்டபர்த்தி சத்திய சாய் கோயிலுக்கு போயிருக்கேன், சுவாமி கையால் லட்டு வாங்கியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்னோடய தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லி நான் அங்கேயே இருப்பேன். நான் ஒரு முறை வந்து பிரேமசாய் பகவானை பற்றி ஒரு பக்தர் சொல்லி கேள்விப்பட்டு போனேன். எனக்கு அப்போ நீண்ட நாளாக எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துகிட்டு இருந்தது. எங்கள் குடும்ப சொத்தான அறந்தாங்கியில் இருக்கிற ஒரு பெரிய சொத்து, ஒரு 10 குடும்பம் அதை வச்சு நல்ல நிலைமைக்கு வர அளவுக்கு இந்த சொத்து வந்து ஒரு 15-20 வருஷமாக விற்காமல் ரொம்ப பிரச்சனையில் இருந்தது. அதை வந்து நாங்கள் நிறைய வந்து பூஜைகள், யாகங்கள், நிறைய கோயிலுக்கு அன்னதானம், இதெல்லாம் நிறைய பண்ணி பார்த்தோம். இப்போ வித்துருன்னு தள்ளிகிட்டே போணுச்சு. அது வந்து என்னோட மாமனார் தான் அதுக்கு மூத்த வாரிசுங்கிறதுனால அவர் அதை பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இறப்புக்கு பின்னாடி எங்கள் வீட்டுக்காரோட கடமை ஆயிடுச்சு அது. அதனால் நாங்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானோம். எல்லோரும் ரொம்ப நெருக்கடி கொடுத்து மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளானோம். அப்போது ஒரு பக்தர் சொல்லி நான் பிரேம் சாய் பகவான்கிட்ட போய் கேட்டேன். சாமி ஒரு 2 வாரம் பஜனையில் வந்து உட்காருனாங்க. எனக்கு தெரியாது, வியாழக்கிழமை நைட்டு தான் போய் பஜனையில் உட்காரணும் அப்படிங்கிறலாம் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டதும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. நான் சரின்னு வந்து பஜனையில் உட்கார்ந்தேன். ஒரு வாரம் உட்காந்து மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்தது. ஈவினிங் 6க்கு மேலே தான் பியூட்டி பார்லர் கொஞ்சம் பிஸியாக இருக்குங்கிறனால என்னால் தொடர்ந்து வியாழக்கிழமை நைட்டு போயிட்டு வீட்டுக்கு நைட்டு 10:30 11 மணி ஆயிரம் வீட்டுக்கு வர்றதுக்கு என்னால் முடியல. அப்புறம் 2வது நான் பிஸ்னஸ்லேயே முழு கவனம் செலுத்தினதுனாலையும் சொல்லலாம், நம்ம என்னோட தவறும் சொல்லலாம். எனக்கு அப்போ சாமியோட அருமையும் அவரோட மகிமைகளும் சரியாக தெரியாதனால நான் அப்பப்போ போய் வந்துட்டு இருந்தப்பயே ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளவே அந்த இடம் சேலாயிருச்சு. அப்போ நான் உணரலை இது சாமியோட மகிமைன்னு. நான் உண்மையை சொல்கிறேன், சத்தியத்தை சொல்கிறேன். நாங்கள் உணரவே இல்லை சாமியோட மகிமைன்னு. அந்த இடம் வித்துருச்சு. பெருசாக ஒரு லாபகரமாக இல்லைன்னா எங்களுக்கு இருந்து பிரச்சனைகள் விலகி நாங்கள் எல்லாருக்கும் செட்டில் பண்ணி அதில் பாகம் பிரித்த அத்தனை குடும்பங்களும் இன்றைக்கி பிரேம் சாயோட அருளால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கங்கிறத நான் மனப்பூர்வமாக தெரிவித்து கொள்கிறேன். பிரேம் சாய் அவர்களுக்கு நன்றி, பிரேம் சாய் பகவானுக்கு நன்றி. எனக்கு இந்த மாதிரி பேசி பழக்கம் இல்லைனால சிறு தவறுகள் இதில் இருந்தால் மன்னிச்சிருங்க. சாய் அன்பர்கள் மன்னிச்சிருங்க. நான் இப்போ வந்து என்னோடய வாழ்க்கையில் அடுத்தடுத்து சாமி நிறைய அற்புதங்கள் பண்ணவும், என்னால் வந்து இது வெளியில் சொல்லாமையோ நான் மட்டும் உணர்றதை வந்து எல்லாரும் உணரணும், எல்லா அன்பர்களும் எல்லா பொதுமக்களும் எல்லாரும் இதை அனுபவிக்கணுங்கிற நோக்கத்தோடு நான் பேசுகிறேன். அதனால் இதில் தவறுகள் இருந்தால் மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு ஒரு பொண்ணு ஒரு ஆண், அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பிரேம் சாய் கோயிலுக்கு நான் போகிறப்ப தான் கல்யாணம் ஆயிருந்தது 2 பேருக்குமே. குழந்தை வரம் தள்ளிக்கிட்டே போகுது. நான் சாமிக்கிட்ட வந்து அந்த இடம் வந்து சாமியார்களால் அது விற்று முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் நான் குழந்தை வரம் கேட்டு சாமிகிட்ட போவேன். அப்போ என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. என்ன பிஸ்னஸே என்னால் கவனிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் நிறைய இருந்தது. நான் மட்டும்தான் அப்போ சாமி கோயிலுக்கு போவேன். எங்கள் ஹஸ்பண்ட் வரமாட்டார், அப்பப்போ வருவார். நைட்டாக இருக்கிறதுனால அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால டேப்லெட்லாம் சாப்பிட்டு படுக்கணும்னு நிறைய வரமாட்டார். அப்போ நான் போயிட்டுருக்கப்ப சாமி வந்து அதை உங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. நான் சாமி கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லவும் அப்புறம் தொடர்ந்து ஒரு 2-3 வாரம் வந்தார். அதுக்கப்புறம் சாமி அவரை முதுகில் தட்டி கொடுத்து தலையில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இனிமையாக இப்போ நாங்கள் 2 பேரும் ஒத்துமையாக குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கோம். பிரேம் சாய் அவர்களுக்கு நன்றி, மறுபடியும் நன்றி சொல்லிக்கொள்கிறேன். அப்பையும் நான் உணரலை, அப்பையும் எனக்கு உணர்த்தலை. ஆனால் வந்து ஏதோ ஒரு சக்தி ஒன்று வந்து அங்கே போன்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம் நான் யோசனை பண்ணிவிட்டு 6 மணிக்கு மேலே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னா 6 மணிக்கு கடையை சாத்திட்டு கிளம்பி கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். கடந்த 2 வருட காலமாக தொடர்ந்து போயிட்டுருக்கேன். அதாவது நான் 3 வருடம்னு சொல்கிறதே நான் அந்த 1.5 வருஷம் தான் நான் சொல்லணும். தொடர்ந்து நான் சாமியை பார்க்குறது இந்த 1.5 வருஷம். மற்ற நாள் எல்லாம் நாள் தவறாமல் விளக்கேற்றி பத்தி ஏற்றி சாமிக்கு முன்னாடி வேண்டிக்கிறேன்.
அப்போல்லாம் நான் மட்டும் போகிறதுனால என்னால் போக்குவரத்து வசதி எதுவும் இல்லை. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சில சங்கல்பங்கள் சாமிக்கிட்ட வச்சு, சாமிக்கிட்ட வாயால் சொல்லியும் மனசால் பிரேமசாயி அவங்க சாந்தி நிலையத்தில் இருக்கிற இடத்துல நினச்சும் நிறைய அவருக்கு நடந்தோன்னு அவர் அப்படியே அடிக்ட் ஆகிட்டார் சாமிகிட்ட. தொடர்ந்து வர ஆரம்பித்தார். அப்போ நாங்கள் 2 பேரும் எங்களோட ஓன் கார்லேயே நாங்கள் வாரம் இப்போ 1.5 வருஷமாக போயிட்டுருக்கோம். ஒரு நாள் என்னோடய வாழ்க்கையை நான் பின்னோக்கி பார்த்து உணர்ந்தப்போ தான் தெரிஞ்சுது. எல்லோரும் நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நைட்டு 12 மணிக்கு வந்தாங்க, விபூதி தந்தாங்க, ஃபோட்டோலேருந்து விபூதி கொட்டுச்சு, ஃபோட்டோலேருந்து விபூதி பிரசாதம் வந்தது, தேன் வந்தது, குங்குமம் வந்ததுன்னு. அப்போல்லாம் அவங்களெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி இதானதே இல்லை. ஆனால் நம்ம வீட்டுக்கு ஏன் சாமி வரல, நம்ம வீட்டுக்கு ஏன் சாமி வரல, இன்னும் நம்ம வந்து அதுக்கு தகுதியானவங்க இல்லையா, அந்த இதுக்கு நம்ம தகுதியானவங்க இல்லையா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்கும். ஒவ்வொரு வாரம் போகிறப்போயும் ஒவ்வொரு சாய் டிவோட்டிகிட்டையும் அந்த அனுபவங்களை கேட்பேன். அப்போ வரைக்கும் நான் உணரவே இல்லை சாமி வந்து எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க அப்படின்னு. கடந்த 1 வருட காலமாக நிறைய உணர வைக்கிறாங்க சாமி எனக்கு. அதுக்கு எடுத்துக்காட்டு நிறைய சொல்லலாம். என்னோட இந்த 1.5 வருஷ காலத்தில் என் லைஃப்பில் நடந்ததே நான் நிறைய சொல்லலாம். ஆனால் வந்து என்னால் இந்த இதில் வந்து நான் முக்கியமானது மட்டும் சொல்கிறேன். ஏன்னா மற்றவங்களுக்கு உள்ளுணர்வுகளுக்கு மட்டுமே புரிஞ்ச நிறைய அற்புதங்கள் இருக்குது. மற்றவங்களுக்கு சொன்னால் புரியக்கூடிய அற்புதத்தை சொல்கிறேன். நான் குழந்தை வரவும் எங்களோட ஆரோக்கியமும் குடும்ப நிம்மதியும் கேட்டு மட்டும்தான் நான் சாய் கோயிலுக்கு போவேன். அதை வந்து ஆரம்ப காலங்களில் சாமிகிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் சாமி வந்து நீங்கள் சொல்லாமே எனக்கு தெரியும், நீங்கள்லாம் சாய் குடும்பம்னு சொல்லவும் மனசில் மட்டும் நினச்சிக்கிட்டு நான் எனக்கான பஜனையில் முழு ஈடுபாட்டோட பாட்டு பாடி கை தட்டி, சின்ன குழந்தை மாதிரி. அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அனுபவம்லாம் இல்லை. சின்ன குழந்தை மாதிரி கை தட்டி பாட்டு பாடி சத்தம் போட்டு ஆராத்தி பாட்டு பாடி அப்படியெல்லாம் நான் வந்து அனுபவித்தேன். என்னை அறியாமலேயே என்னை சாமி அதில் ஈடுபடுத்தினாங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கிங்கிற மாதிரி சாமி அனுமதி கொடுத்தா மட்டும்தான் சாமி கோயிலுக்கு போக முடியும். அதுக்கு முன்னாடி நான் 2-3 டைம் வந்து குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டத்தில் நான் சாமி உங்களுக்கே நான் அருள் செய்ய வரணுங்கிறப்ப சாமி சிரிச்சிட்டு போய் முருகன் கோயிலில் உட்காந்துட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியலை. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாமி அவங்க பக்கம் என்னை இழுத்து ஃபுல்லாக சாமி, இதே ஃபுல்லாக சாமி தான். எனக்கு வந்து சந்தோஷம் வந்தாலும் அது சாமினால தான், கஷ்டம் வந்தாலும் அது சாமி பார்த்துக்குவாங்க. எல்லாமே சாமிக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அதனால் இப்போல்லாம் எடுத்தோன்னு அழுகிறது, கஷ்டம்னு ஐயோ எனக்கு இப்படி கஷ்டம் வந்துருச்சோன்னு நினைக்கிறது எதுவுமே இந்த நாள் வரைக்கும் எனக்கு இல்லை. எல்லாம் சாமி ஒரு நிமிடம் மானிடம் வந்து ஹியூமன் பீயிங்காக ஒரு நிமிடம் அப்படியே கலங்குவோம். ஐயோ நம்மளுக்கு இந்த உடம்பு சொல்லாம் போச்சு, ஐயோ கஷ்டம் வந்துருச்சு, ஐயோ இதை எப்படி சமாளிக்க போகிறோன்னு அடுத்த நிமிஷம். ஏன்னா நான் வீட்டில் பெட்ரூமை தவிர எல்லா இடங்கள்லையும் என்னோடய தொழில் செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பிரேம்சாய் கேலண்டர், பிரேம்சாய் ஃபோட்டோ நிறச்சி வச்சுருக்கேன். நான் சிசிடிவி கேமராவெலாம் விரும்பலை, என் சாமியை தான் நான் எனக்கு எல்லாத்துக்கும் துணைக்கி வச்சுருக்கேன். சாமி வந்து அந்த இடத்துக்கு வந்தோடனே சாமி பார்த்துக்குவாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் சாமி இருக்கிறப்ப சாமி எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொல்கிறப்ப, நான் பார்த்துக்கிறேன்னு சாமி சொல்கிறப்ப, நான் கோவிலுக்கு போகிறோம், சாமி வந்து என்கிட்ட அந்த தெய்வம் வந்து என்கிட்ட நேராக பேசுகிறதில்ல. ஆனால் அந்த தெய்வம் வந்து நேராக வந்து நான் உன்னையும் பார்த்துக்கிறேன், உன் குழந்தைகள் வீட்டுக்காரர் எல்லாரையும் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு ஒரு நாள் சிந்தித்தேன். அதுக்கப்புறம் நான் கவலைப்படுறதை நிறுத்திட்டேன். ஒரு நிமிஷம் மனசு கலங்கினாலும் அடுத்த நிமிஷம் பிரேம்சாய் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, சுவாமி பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ கலங்குறதில்ல. அதனால என் முகத்தில் ஒரு தெளிவு. முதலையெல்லாம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்கும் முகம், வீங்கின மாதிரி இருக்கும் முகம், எப்போ பார்த்தாலும் கவலையிலே இருப்பேன். யாராவது ஒரு சின்ன ஒரு வார்த்தை தப்பாக விட்டாலும் அழுதுருவேன். இப்போ இது எல்லாமே இல்லை. என் முகத்தில் ஒரு தெளிவு, என் பேச்சில் ஒரு கம்பீரம், என் நடையில் ஒரு கம்பீரம் இருக்கிறது. எனக்கே தன்னம்பிக்கை எனக்கு இருக்கிறது நல்லா தெரியுது. எல்லாரும் என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாமே சொல்கிறாங்க, நெக்ஸ்ட்டு நம்ம ஆரோக்கியத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம ஃபேமிலிக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சிந்திக்கிறவர்கிட்ட பிரேம்சாய் கோயிலுக்கு எப்போ போகணும், எப்போ சிந்திக்கிறேன். நான் சாமியை பற்றி சிந்திக்கிறதுனால என்னவோ தெரியல, சாமி என்னை பற்றி சிந்திக்கிறாரு. என்னோடைய வேலைகள் எல்லாம் தன்னால் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன நீப்பா என்ன என் வேலையை நீப்பார், நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சாமி சொல்கிறது முற்றிலும் உண்மைங்கிறது உணர்ந்தேன். அதுக்கு எடுத்துக்காட்டாக என்னென்னா, என் பையன் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவன் கடந்த 7 வருடம் அது அவன் ஒர்க் ஆகி எதுவும் பெருசாக சொத்து எதுவும் இல்லை, நல்லா பார்த்துக்குவான், ஃபேமிலியே நல்லா பாசமாக இருப்பான். ஆனால் எல்லாரும் வெளியூர்லேருந்து போய் ஒரு வீடு விற்று ஒரு வீடு வாங்கி 2 நாளில் பிரச்சனையில் முடிச்சுட்டு வந்ததா யாரும் சரித்திரமே இருக்காது. ஒரு சின்ன மிஸ்டேக் கூட நடக்கலை.
இது வரைக்கும் இப்போ வந்து என்னதான் கடன் கட்டிக்கிட்டு இருந்தாலும் அது பிரேம் சாய் அந்த கடன் கொடுக்க வச்சதும் 1,00,00,000 பிரேம் சாய் அவங்க சாமியோட அருள் தான். அந்த இடம் வாங்கினது சாமியோட அருள் தான். நல்லபடியாக இன்றைக்கி ஹாஸ்டல் நடந்துக்கிட்டு இருக்குது, லாபகரமாக போய்கிட்டு இருக்குது. இது ஒரு உதாரணம். அந்த காரில் திருப்பி ரிட்டர்ன் வர்றப்போ தான் நான் யோசனை பண்ணேன், அன்னைக்கு தான் நான் என் வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தேன் என்னென்னு நடந்திருக்குன்னு. பரவாயில்லையே, இன்றைக்கி நம்ம நானும் ஹஸ்பண்டும் சந்தோஷமாக இருக்குமே, பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அமெரிக்கா விசா 3 வருஷமாக என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு தள்ளிகிட்டே போச்சு. சாமிகிட்ட போய் சொல்லிகிட்டே இருந்தேன், கால நேரம் வர்றப்ப எல்லாம் கரெக்டாக வரும்னாரு. விசா முடிய 10 நாள் இருந்தது. போய் சாமிகிட்ட போய் அழுதுட்டு வீட்டுக்கு வர்றோம். வீட்டுக்கு வந்துட்டுருக்க காரில் வர்றப்ப ஃபோன் வருது, அம்மா உடனே கிளம்பி வித்தின் 2 டேஸில் வர சொல்லிட்டாங்க, நாங்கள் எதுவுமே அரேஞ்ச் பண்ண முடியாது, நாங்கள் அங்கே வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்க முடியாது, நீங்கள் இங்கே வாங்கன்னு. உடனே கையில் கிடச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம். ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் ஃப்ளைட் ஏற்றி போனாங்க. விசா கிடைக்க முடிய 10 நாள் இருக்கப்போ 3 வருஷம் இருந்த விஷா சாமியோட அருளால் கடைசி 10 நாளில் கிடச்சி. இன்றைக்கி 1 இயர் ஆகுது அவங்க அங்கே போய் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என் பொண்ணு பையன் எல்லாமே சாமி கோயிலுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே பூஜை ரூமில் சாமியோட ஃபோட்டோவை வச்சு வழிபட்டுருக்காங்க. என் அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் அவங்க பிரேம் சாயும் எங்கள் சாமிக்கு காவல் தெய்வம் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் குலசாமியாக தான் நினைக்கிறோம். அப்போ தான் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் உணர ஆரம்பித்தேன், இந்த செயல் யாரால் நடந்துச்சு, இந்த செயல் எப்படி நடக்க முடியும், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு. இன்னொரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, நம்ம சுவாமி கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி, நம்ம கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்காருக்கு ஹார்ட் சர்ஜரி நடந்திருந்தது. 3 ஸ்டெண்ட் வச்சுருக்காங்க. அந்த அந்த உடல்நல கோராது சரியாகணும், அதை நினச்சி தான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது. என்னை சாமி நல்லாக்கிட்டாங்க. கடந்த தீபாவளி அப்போ ஒரு அற்புதம் பண்ணாங்க சுவாமி எங்கள் லைஃப்பில். கடந்த தீபாவளி என்ன முத நாள் நைட்டு வந்து திருச்சி போயிருப்போம் மாமியார் வீட்டுக்கு. அங்கே சிவியர் பெயின், வேர்த்து கொட்டுறது, இருந்த ஹார்ட் அட்டாக்கை விட மோசமாக அந்த சிம்டம்ஸ் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சுது. என்னை சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. நாங்கள் தீபாவளியை கொண்டாடல, ஐசியூ வீட்டில் போய் அட்மிட் பண்ணோம். ஐசியூஸில் அட்மிட் பண்ணி அந்த பரபரப்பெல்லாம் முடிஞ்சு என்னை தனியாக நான் வெளியில் வந்தோடனே அப்போ தான் நான் உணர்ந்தேன், சுவாமி இங்கே வாங்க, எவ்வளவோ என் லைஃப்பில் வந்து நான் கேட்காமலே நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்கீங்க. நான் கேட்டது உங்கள்கிட்ட வந்து எங்களோட குடும்ப நிம்மதியும் ஆரோக்கியமும், நீங்கள் அது கேட்காமே ஃபினான்ஷியலாக என்னை நல்லா இருக்க வச்சுருக்கீங்க. இப்போ நான் நல்லா இருக்கேன், நான் எதுக்கு வேணாலும் அன்னதானம் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணுற அளவுக்கு என்னோடய மனநிலையை மாற்றிருக்கீங்க. உங்களுக்காண்ட எவ்வளவோ மிராக்கிள் பண்ணியிருக்கீங்க. சாமி இங்கே வாங்க, பிரேசாய் பகவானே இங்கே வாங்க, வந்து அற்புதம் பண்ணுங்கன்னு வேண்டிகிட்டே இருந்தேன். உள்ள டாக்டர் போய் எல்லாம் செக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து, அவருக்கு ஒன்றும் இல்லைம்மா, லேசான சோர்வு தான் அப்படின்னாரு. என்னால் என் காதுகளையே நம்பவே முடியல சுத்தமாக. இது வந்து சுவாமியோட அருள் இல்லாமல் யாராலையும், இந்த இறையறிவு இல்லாமல் யாராலையும் செய்யவே முடியாது. டாக்டரே ஆச்சரியப்பட்டாங்க. பட் ஆனால் எங்கள் வீட்டுக்கார் நம்பலை. நம்பாமல் வெளியில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் வீட்டுக்காரு, வேறு டாக்டர்கிட்ட போகலாம், நல்லா செக் பண்ணல, நீ உள்ளே வந்து சொல்லியிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எதையுமே நான் காலையில் கேட்காம பிரேம் சாய்க்கு நன்றி, பிரேம் சாய் பகவானுக்கு நன்றி, பிரேம் சாய் பண்ணி கத்துற எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் என்னை பார்த்துருக்காங்க. இது நடந்தது இந்த தீபாவளிக்கு திருச்சி, காவேரி திருச்சியில். அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்கார் ஒரு வாரம் 10 நாள் வந்து புலம்பிகிட்டே இருக்கார். என்னை இதை விட பெரிய ஆஸ்பத்திரியில் பெரிய நவீனமான டெஸ்ட்டெல்லாம் பண்ணி எனக்கு என்னென்னு கண்டுபிடி, எனக்கு ஏதோ ஒன்று, அவருக்கு எதுவும் இல்லை, சாமி பார்த்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தாலும், ஹார்ட் பேஷண்ட்டுங்கிறதுனால அவரும் சாமியை முழுமையாக நம்பினாலும் அவருக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ நான் சாமி ஃபோட்டோவிட்ட வந்து கேட்டேன், நான் தப்பு செய்கிறேன்னா என்னென்னு தெரியல, அவருக்கு உண்மையிலேயே வேறு நல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் உத்தரவு கொடுங்க, அப்படி இல்லைன்னா அவர் அந்த மாதிரி புலம்புறதை நிப்பாட்டுங்க, எனக்கு அதை கேட்கவே முடியல, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட பண்ணேன். நீங்கள் யாருமே நம்ப முடியாதானே, அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஹார்ட் டெஸ்ட் வேறு பண்ணுன்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் அதை எப்படி மறந்தார், ஏன் மறந்தார் எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் நம்மளோட கர்ம வினை பயனாலையும் சில இதனாலேயும் நம்மளுக்கு அப்பப்போ நம்மளுக்கு சில சங்கடங்கள், உடல்நலக் கோளாறு, மனநலக் கோளாறு, ஃபினான்ஷியல் வீழ்ச்சி இதெல்லாம் வந்துட்டு தான் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்குமே நான் சொல்கிறேன், நம்ம சாமியோட அன்பான அரவணைப்புலையும் பாசமான பிணைப்பிலையும் இருக்கிறப்ப அந்த கர்ம வினைப்பையனை லேசாக்கி தருவாருங்கிறதான் நான் இங்கே சொல்ல வர்றேன். நம்ம எல்லாமே சாமி கூட பிறந்து சாமி அளவுக்கு நம்ம சாமி குடும்பமோ சாமியை பண்ணுற அளவுக்கு நல்லது பண்ணல. நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்புன்னு தவிர நிறைய பண்ணியிருக்கோம். அதோட வினைப்பயன் நம்ம அனுபவிச்சே தான் தீரணும். நான் சாமி கோயிலுக்கு போயிட்டே இருக்கேன், எனக்கு இன்னும் இந்த மாதிரி கஷ்டம் வந்துகிட்டே இருக்குது, இன்னும் தீரவே இல்லை அப்படின்னு நினைக்கிற மனசுக்குள்ளே நினைக்கிற அன்பர் எல்லாருக்கும் நான் சொல்கிற ஒரே இது, ஒரு நிமிஷம் உட்காந்து சாமி விபூதியை நெத்தியில் பூசிக்கிட்டு உட்காந்து உங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி பாருங்கள். கிமு கிபிங்கிற மாதிரி
சாமி நம்ம லைஃப்பில் வந்ததுக்கு அப்புறம் சாமி வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு என்ன மாதிரியே நீங்கள் பின்னோக்கி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பொருளாதாரத்துலேயும் குடும்ப வாழ்க்கையிலையும் சமூகத்துலேயும் ஒரு நல்ல அந்தஸ்துலேயும் இதுலேயும் இருக்கிறத நீங்கள் உணர்வீங்க. நம்ம எல்லோருமே அதை வந்து உணராமல் ஏதோ கோயிலுக்கு போகிறோம் வர்றோம், சாமி இப்படி சொல்கிறாங்க, எது சாமி சொல்ல செய்கிறாங்க, சாமி சொல்கிறது செய்கிறோம் அப்படின்னு நினைக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு ஏதோ நடக்கலைங்கிறோம். என்கிட்டயே இதே மாதிரி நான் எப்படி என் லைஃப்பை பின்னோக்கி பார்த்தேன்னா, இதே மாதிரி ஒருத்தவங்க வந்து சாய் கோயிலுக்கு எனக்கு முன்னாடி போயிட்டு இருந்தவங்க வந்து பார்லரில் உட்காந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் அறிமுகப்படுத்தினவங்களுக்குலாம் சாமி நிறைய செஞ்சுட்டாங்க, ஆனால் எனக்கு எதுவுமே செய்யலைன்னு. அப்போ தான் கேட்டேன், உங்களுக்கு என்ன வருமானம் என்ன கடன்னு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இந்த கொரோனா பீரியடில் கூட நான் 10 லட்ச ரூபா கடன் அடைச்சிருக்கேன்னாங்க. இது நீங்கள் சாமியோட லீலைன்னு நீங்கள் உணரலையா? கொரோனா பீரியடில் யாருக்குமே வருமானம் இல்லை, உங்களுக்கு மட்டும் கடன் எப்படி அடைச்சிங்க, அதான் வேறா தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அந்த நிமிடத்துலேருந்தா நான் என்னோடய லைஃப்பை பின்னோக்கி பார்த்து சாமியோட அற்புதங்களையும் லீலைகளையும் நான் உணர்ந்தேன். இப்போ நான் நிறைய டைம் எடுத்துக்க விரும்பலை. இது மாதிரி நிறைய அற்புதங்கள், இது மாதிரி நிறைய டைம் நான் சாமி கூப்பிட்டா எனக்கு வந்து செஞ்சுருக்காங்க. சாமி எல்லோரும் சொல்கிற மாதிரி சாமியோட விபூதி வாடையோ பன்னீர் வாடையோ சாமி வந்து அறிகுறியோ எனக்கு தெரியல. பட் ஆனால் சாமி வந்தால் என்ன நல்லது செய்வாங்கங்கிறத எனக்கு செஞ்சுட்டு போயிருக்காங்க. அது நல்லா புரியுது எனக்கு. ஒவ்வொருத்தருக்கும் சாமி வந்து விபூதியாக தான் கொட்டணும், வாசனையாக தான் வரணும்னு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்கிறாங்கல்ல, அவங்க இருந்த இடத்துல சாமி எப்போ உங்கள்கிட்ட வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ வருவாங்க. கண்டிப்பாக வரணுங்கிற என்னை கேட்டால், நானே வந்து சாமி நம்ம வீட்டுக்கு வரலன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா, சாமி வரணுங்கிறது அவசியம் இல்லை. சாமி இதயத்தில் நம்ம இருக்கோம்ல, நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னாலும் ஓடி வந்து சாமி உதவுறாங்க. அது சாமியை தவிர வேறு யாராலையும் முடியாது. அதுக்கப்புறம் தான் உளமாற அந்த வேடை தந்த ஒவ்வொரு இடம் ஆராத்தி எடுக்கிறப்பையும் அப்படியே உணர்ந்து அழுது பாடுவேன் நான். அந்த ஆராத்தி எடுக்கிறப்ப வியாழக்கிழமை அது அது வந்து முற்றிலும் உண்மை. அன்னையும் நீயே, தெய்வமுமே, எல்லாமுமே நீ அவராக தான் இருக்கார் எனக்கு. இதுக்கு எனக்கு அம்மா அப்பா கிடையாது, இருந்தாலும் என்னோடய அம்மாவாகவும் அப்பாவாகவும் கடவுளாகவும் எல்லாருமே வந்து அன்பானபடியில் அரவணைச்சிட்டு இருக்காங்க சாமி. அடுத்தது எங்கள் பாப்பாவுக்கு குழந்தை இல்லை, தம்பிக்கு குழந்தை இல்லைன்னு நான் சாமிகிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். அப்போ வந்து நான் வந்து சாமி நீங்கள் குழந்தை வரத்தை கொடுங்க, சாமி நீங்கள் காசு கொடுங்க, சாமி நீங்கள் ஆரோக்கியத்தை கொடுங்க அப்படின்னு நான் வேண்ட மாட்டேன். சாமி இந்த நோய் சரியாகிறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுங்க, சாமி பாப்பாவுக்கு குழந்தை வரத்துக்கு ஒரு நல்ல மருத்துவரை காட்டுங்க, ஏதோ ஒரு வழி காட்டுங்க, எனக்கு வந்து வருமானத்துக்கு ஏதாவது நான் உழைக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வழி பண்ணுங்க, அந்த மாதிரி தான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நான் வேண்டிக்குவேன். அது என்னோடய இயல்பு. இல்லை சாமி அந்த மாதிரி வந்து என்னை நினைக்க வச்சுருக்காங்க. ஏன்னா நம்மளால் எதுவுமே முடியாது. இந்த வீடியோ பேசுகிறதுக்கு நான் 3 நாளாக போராடுறேன். நான் நல்லா பேசுவேன், ஆனால் வீடியோவில் என்னால் பேசவே முடியல. இப்போ 10 நிமிஷம் நான் சாமிகிட்ட அழுது ஒரு 10 வீடியோ எடுத்து டெலீட் பண்ணிவிட்டு 10வது வீடியோ சாமி என்னை பேச வைங்க சாமி, என்னால் பேசவே முடியல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சாமி இப்போ என்னை பேச வச்சுருக்காங்க. இதுவே ஒரு அற்புதம் தான் எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அற்புதம் நம்மளால் மட்டும்தான் உணர முடியும், மற்றவங்களால் உணர முடியாது. மற்றவங்களால் உணரக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நம்மளால் வெளியில் சொல்ல முடியும். அது மாதிரி தான் இந்த விஷயமும். லாஸ்ட்டாக ஒரு விஷயம், இப்போ சாமி பர்த்டேக்கு 2 நாளைக்கு முன்னாடி தாராபுரம் சாய் ட்ரஸ்ட்லேருந்து ஒருத்தவங்க உங்கள் குழந்தைக்கு அரவக்குறிச்சியில் மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் சாமியோட அனுமதி இல்லாமல் நான் எதையுமே இப்போ செய்கிறதில்ல. அதனால் ஒரு வியாழக்கிழமை அன்றைக்கி செகண்ட் சிட்டிங்கில் சாமிகிட்ட கேட்கலாமா அப்படின்ட்டு போனேன். கேட்கக்கூடாதுன்னே தெரியல, தமிழ் மருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு போனேன். சாமி செகண்ட் சிட்டிங் இல்லைன்ட்டாங்க. உடனே அப்செட் ஆகி நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அந்த இடத்துல இருந்து, சாமி உங்கள் மேலே பாரத்தை போட்டு அந்த மருந்தை வாங்கி நான் அனுப்புகிறேன், அமெரிக்காவுக்கு கொரியர் அனுப்ப போகிறேன், நீங்கள் அதை அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அந்த சாமிகிட்ட அது வந்து அரவக்குறிச்சியில் ஒரு மசூதியில் தந்தாங்க. அதையும் எனக்கு உடனே இதுன்னா ஒரே மசூதி, நம்மளும் சாய் டிவோடி மசூதியாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் வாங்கினோம். அவர் என்னென்னா ஒரு வியாழக்கிழமை வர சொல்லிட்டாரு. நேராக அரவக்குறிச்சி போய் அந்த மருந்தை வாங்கிட்டு மீட்டிங் ஈவினிங் 5 மணிக்கு வர சொன்னார். மீட்டிங் லேட் ஆச்சுன்னு வீட்டுக்கு வராமல் நேராக சுவாமி கோயிலுக்கு போயிட்டோம். அங்கேயே சாமி பாதத்திலே வச்சுட்டு நாங்கள் மீட்டிங்கில் அட்டன் பண்ணிவிட்டு வந்து சாமிகிட்ட இந்த மாதிரி செகண்ட் சிட்டிங்கில் பயப்படாமல் இந்த மாதிரி உங்களோட அனுமதியோடு இந்த மருந்து எனக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பணும்னு கையை வச்சுட்டு காலமும் நேரமும் சேர்ந்து கூடி வரப்போ எல்லாம் நடக்கும், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அடுத்த நாள் சாமியோட பர்த்டே, அதை முடிச்சுட்டு சாமி விபூதி எல்லாம் அனுப்பலான்னு சொல்லிட்டு சாமி விபூதி அந்த கருப்பு கலரில் ஒரு ஸ்டிக்கர் பர்த்டே கொடுத்தாங்களா, அந்த ஸ்டிக்கரு இதை வச்சு பாப்பா ஹார்ட் பேக் கேட்டுருந்தா உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹார்ட் பேக்குள்ளே சாமி ஃபோட்டோ, குலதெய்வ ஃபோட்டோ, சாமியோட விபூதி, ஷீரடி சாய் விபூதி, இந்த மருந்து இதை வச்சு நாங்கள் அனுப்புகிறோம். மற்ற அதோட நிறைய ஜாமான்களும் நாங்கள் அனுப்பியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி பர்த்டே, திங்கக்கிழமை சாயந்தரம் நாங்கள் அனுப்புகிறேன். புதன்கிழமை அன்றைக்கி அவங்களுக்கு கிடச்சிருச்சு.
இல்லை வியாழக்கிழமை அவங்களுக்கு நம்மளுக்கு வியாழக்கிழமை, அவங்களுக்கு புதன்கிழமை நைட்டு. அப்போ அவங்களுக்கு கிடைக்கிது. நான் வந்து இங்கே வியாழக்கிழமை வந்து இதில் உட்காந்துருக்கேன், சாமி கோவிலில் உட்காந்துருக்கேன். தேர்ட் சிட்டிங்கில் நான் வந்து சாய் ஃபேமிலி ஆயிட்டோம் அப்படின்னு சாமி சொன்னாங்க. நீ எப்போவுமே சாய் ஃபேமிலின்னு, சரி நம்ம சாமியோட மீட்டிங்கில் உட்காருவோம் அப்படின்னு சொல்லி பர்த்டேக்கு அப்புறம் உள்ள வியாழக்கிழமை வந்து மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம். அந்த நிமிடம் வந்து சாமி எல்லாரையும் பேச சொன்னப்போ, ஐயோ நம்மளை பேசிட்டு சொல்லக்கூடாது, நம்மளுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கேன். கரெக்டாக சாமி வந்து வேதா புக்கு படித்தாங்க அப்படின்னு சொல்லி சாமி அம்மாவும் சாமின்னு சொன்னோன்னே எதிர்த்து எனக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகள் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணேன். எல்லாருக்கும் சாமி வந்து விபூதியாகவும் கற்பூர வாடையாக எல்லாம் வர சொன்னாங்க. சாமி எனக்கு அந்த மாதிரி வாடையெல்லாம் கொடுக்கல. நான் புக்கை படித்தப்போ உங்களோடைய நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. எனக்கு உடனே பயமாயிருச்சு. புக்கை மூடி வச்சுட்டு நைட்டு 1 மணி போய் படுத்துட்டேன் அப்படின்னு. உங்கள் சாமி உங்களோட ட்ராவல் பண்ணுறது ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை இல்லாமல் போய் படுத்துட்டீங்கிற மாதிரி சாமி சொன்னாங்க. நான் பேசிட்டு உட்காந்தோன்னே ஃபோன் பெல் அடிச்சுது அமெரிக்காலேருந்து. அப்போ பகலங்க 1 மணி பெல் அடிச்சு சாமி அம்மாவும் நானும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாமி பேசுகிறது கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு 15 நிமிஷத்தில் மீட்டிங் முடிஞ்சுது. வெளியில் வந்து பாப்பா கூப்பிட்டாலே என்ன இந்நேரத்தில் கூப்பிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து நம்மளுக்கு இரவு 12 மணி, அவள் கூப்பிட்டது இரவு 11 மணி, அவங்களுக்கு அங்கே 1 மணி. கேட்குறப்ப, அம்மா நீங்கள் என்னம்மா அனுப்புனீங்க? அவள் வந்து எதையுமே ஓப்பன் பண்ணாமல் பயந்து போய் எனக்கு கால் பண்ணுறான். என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் அந்த சமயம் சொல்லிட்டு இருந்தேன், சாமி விபூதியாவோ எனக்கு எந்த வாசனையாவோ வந்ததில்லை, நறுமணமாவோ வந்ததில்லைன்னு. அந்த பார்சலை ஓப்பன் பண்ணோன்னே வீடு ஃபுல்லாக அவளோட 29 வயசில் அனுபவிக்காத ஒரு நல்ல நறுமணம். ஜவ்வாதும் இல்லை, ஊதுபத்தியும் இல்லை, பூவும் இல்லை, எந்த பூ மனம் அது வர அவங்களால அதை அவ்வளோ ஒரு மனம் அந்த வீடு ஃபுல்லாக பரவிருச்சான். அவங்க விடுன்னு அம்மா ஏதோ ஸ்மெல்லாக ஏதோ அனுப்பியிருக்காங்க, சோப்பு ஏதோ அனுப்பியிருக்காங்க, ஏதோ சென்ட் அனுப்பியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க, எதுவுமே இல்லையா. அப்புறமா கடைசி அந்த ஹாட் பேக்கை திறந்தா அந்த ஹாட் பேக்லேருந்து வந்திருக்கு. அவள் அந்த ஹாட் பேக்கை மேலே திறந்தோடனே அதில் மேலே இருந்தது சாமியோட விபூதியில் உள்ள ஃபோட்டோவும் அந்த கருப்பு கலர் சாமி கொடுத்த ஸ்டிக்கரும். அம்மா இதுக்குள்ளே இருந்தாம்மா வருது, நான் அதுக்குள்ளே நான் எதுவுமே வைக்கலையே, சாமி விபூதி தவிர நான் எதுவுமே வைக்கலையே அப்படின்னு. இல்லை விபூதி வாடை இல்லைம்மா, ஏதோ ஒரு நறுமணம்னு. அப்போ தான் ஈஸ்வர சாய்ராம் சொல்லியிருந்தாங்க. நான் ஆட்டோவில் உட்காந்துருந்தப்ப எனக்குமே அதிகமாக மைண்டில் வந்து சாமி வந்து இந்த மாதிரி வாசனை எல்லாம் வருவாங்கங்கிறது மைண்டில் செட் ஆகலை, பட் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நறுமணம் வந்தால் சாமி வந்தாங்கங்கிற மெசேஜ் தெரியவே தெரியாது அவளுக்கு. என்னம்மான்னு அவள் என்கிட்ட கேட்குறான். இப்போ தான் ஈஸ்வர சாய்ராம் சொன்னாங்க, ஆட்டோவில் உட்காந்துருக்கப்போ ஊதுபத்தி வாடை வந்தது, புக்கை படித்தப்பேன்னு சாமி வந்துட்டாங்கன்னு நைட்டு 12:45 கடந்து கற்றுன்னு கத்துறான். நான் இங்கே அவள் அங்கே கிட்டத்தட்ட 1.5 ஹவர் பேசியிருக்கோம். 2 மணி வரைக்கும் சாமியோட மகிமைகளையும் இது வரைக்கும் என் லைஃப்பில் என்னென்ன நடந்ததுன்னு அப்போ தான் முதல் பாப்பாட்ட சொல்கிறேன். நிறையா உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் உணர்ந்த விஷயங்கள் நிறைய சொல்கிறேன். வந்துட்டாங்கன்னா அந்த நறுமணம் என்ன என்னை விட்டு போகலைங்கிறா. கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வரைக்கும் போகலைன்னா விபூதி எடுத்து வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு எடுத்து தண்ணியில் போட்டு குடிச்சிட்டு நாளையிலேருந்து அந்த மருந்தை குடிங்க. மருந்து மூலிமா சாமி வந்திருக்காங்கங்க, நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம பின்பற்றணும்னா ஒரு தலைவராக இருக்கட்டும், ஒரு குருமாராக இருக்கட்டும், ஒரு கடவுளாக இருக்கட்டும், பின்பற்றணும். அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்ம அப்படியே பின்பற்றினா மட்டும்தான் அவங்க வழியில் நம்ம போக முடியுங்கிறது நாங்கள் 2 பேரும் உறுதியாக இருப்போம். அதனால் நாங்கள் அதுலேருந்து ஓம் சொல்கிறோம் 21. நம்ம வந்து முத நாள் வேலையிலையோ இல்லை எந்திரிக்கிறதுல லேட்டாக தூங்கி லேட்டாக எனக்கு டயர்டாக இருந்தாலும் இந்த ஓம்கார மந்திரம் பிரேம்சாய்க்கு முன்னாடி விளக்கேற்று அப்படி சொல்லிவிட்டு எந்திரிக்கிறப்ப அப்படி ஒரு ஃப்ரெஷ்னஸ் மைண்டில், அப்படி ஒரு புத்துணர்வு. சாமி வந்து நம்மளை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து உன்னை நான் பார்த்துக்கிறேன் அரவணைக்கிறேன்னு சொன்னாலும் உங்கள் ஹெல்த்தை நீ பார்த்துக்க, அதுக்கு 21 பையனும் ஓம்கார மந்திரம் சொல்லு, உன் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது வாழ்க்கை. ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட லைஃப் தொடங்குகிறோம். எனக்கு இதையும் மீறி நிறைய அற்புதங்கள் என்னோடய லைஃப்பில் நடந்திருக்கு. இருந்தாலும் சொல்ல இந்த ஒரு வீடியோ பத்தாது. நான் ஒரு சாதாரண மனுஷி. கடந்த 1.5 வருஷமாக தான் நான் உணர்கிறேன். 3 வருஷமாக போனாலும் என்னோடய அனுபவங்களே இவ்வளோ நிறைய இருக்கிறப்ப ரொம்ப நாளாக பகவானை பின்பற்றி வர்ற உங்கள் சாயன்பர்களுக்கெல்லாம் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கும். நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கிற வரைக்கும் மற்றவங்க சொல்கிறது எல்லாமே வெறும் கதையாக தான் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு நடக்கிறப்ப தான் தெரியுது இதெல்லாம் உண்மையோன்னு. பகவான் உண்மை, பகவானோட நிலைகள் அவ்வளவும் உண்மை. நீங்கள் வந்து பகவான் செய்கிற அற்புதங்களையும் இதையும் நீங்கள் நம்புறீங்களா நம்பலையா உங்கள் அறிவாற்றலை பொறுத்துறது. சாமி அப்பா சொன்ன மாதிரி இந்த பிரேமாவதாரம்னு புக்கு அப்படின்னு சாமி வெளியிட்டிருக்காங்க. சாமியோட சரிதை முதல் பாகம்னு. அதை வந்து படிக்கிற வாய்ப்பு ஒவ்வொரு மக்களுக்கும் கிடைக்கணும். பிரேம்சாய் பகவான் கிடைக்க வைக்கணுங்கிறது என்னோடய ஆசை. நான் ஒரு 150 பேஜ் தான் படிச்சிருக்கேன்.
அதுலேயே நிறைய புரியுது. நிறைய சாமி வந்து இப்போ இந்த பகவானாக இருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, சாமி இப்படி இருக்கிறதுக்கு சாமியோட குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு அப்படிங்கன்னு பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஒன்றும் இது வந்து ஒரு சாதாரண வேலை இல்லை, அசாதாரண வேலை இது. இதை வந்து அவருக்கு வந்து அபரிதமான இறை ஆற்றல் அவருக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத அவர் அருகில் நம்ம இருக்கிறதுக்கே கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும் போல். எனக்கு இதுக்கு மேலே சொல்ல வார்த்தைகளே வரல, கண்ணீர் தான் வருது, எனக்கு வார்த்தைகளே வரல. போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணோம் அப்படின்னு தெரியல, என்ன பாவங்கள் பண்ணமோ அதுக்கான கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த கர்மாவும் சாமி லேசாக்கி தர்றாங்க. ஆனால் என்ன புண்ணியம் பண்ணோன்னு தெரியல. பகவானோட பாதத்திலேயே இருக்கிறதுக்கு ஒரு வாரம் தகராமல் போகணும், வாரம் தகராமல் பார்க்கணும். ஒரு வாரம் பார்க்கலைன்னாலும் ஒரு சொந்தக்காரங்களோ ஒரு வீட்டில் ரொம்ப நாள் இழந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பகவான் நம்மளுக்கு கொடுத்த அதுவே ஒரு அற்புதம் தான். இதுக்கு மேலே எனக்கு பேச்சு வரல. ஓம் ஸ்ரீ பிரேம் சாய்.